எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் அமிச்சி ஜோனா பேசுகிறேன். இப்போ சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்ட்டு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். கடாய் வச்சுட்டு சிக்கன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சிக்கன் மெயின் டிஷ்ன்றனால முதல்ல அமிச்சி சிக்கன் வறுக்கிறோம். சிக்கன் வறுத்து வச்சுட்டா மிச்சம் சீக்கிரம் ஆகிடும். அமிச்சி சிக்கன் வந்து எப்படி அமிச்சி மேரினேட் பண்ணணும்? சிக்கன் 65 மாதிரியா இல்லை நார்மல்? ஆமாம், சிக்கன் 65 மாதிரி மேரினேட் பண்ணியாச்சு. எவ்வளோ? கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கிலோ கறி வாங்கினேன். சின்ன சின்ன துண்டாக போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, ஹாப்பிமா எல்லாம் போட்டு அமிச்சி செஞ்சுருக்கீங்க. அமிச்சி இது எவ்வளோ நிமிஷம் அமிச்சி மேரினேட் பண்ணோம்? ஒரு 20 நிமிஷமா? ஆமாம், மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். வச்சுட்டா அப்போ அது செட் ஆகிடும். ஆமாம், இப்போ வறுத்து எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் சூடாயிடுச்சு, கறி போட்டுடலாம். எல்லாம் கறி போடணும், பாதி பாதி போட்டுக்கலாம். ஓகே அமிச்சி, கறி போட்டுக்கலாம். உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் இதாகட்டும். தண்ணி கொதிக்குது. இப்போ இந்த நூடுல்ஸ் நம்ம உள்ளே போட்டுடலாம். இது வந்து ஹக்கா நூடுல்ஸ் எல்லாம் கடையிலுமே விற்கும். அந்த நூடுல்ஸ் எல்லாம் அமிச்சி இப்போ உள்ளே போடாங்க. உப்பு போட்டிங்களா அமிச்சி? நீங்கள் உப்பு போடலாம். இப்போ வந்து நம்ம செஞ்ச சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம். நூடுல்ஸ் வந்து 10 மினிட்ஸ் வச்சு அமிச்சி வந்து வடிகட்டி எடுத்துருக்காங்க. இப்போ அமிச்சி வந்து என்ன பண்ணுறீங்க அமிச்சி? இப்போது கடாய் வச்சு பட்டர் போட்டுக்கிறேன். காஞ்சிடுச்சு. பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கலர் மாறினோடனே வெஜிடபிள்ஸ்லாம் போடுவீங்க? ஆமாம், கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். இது வந்து நம்ம வறுத்த சிக்கன் அமிச்சி? வறுத்த சிக்கன். ஆமாம், நூடுல்ஸ் போடுங்க அமிச்சி. அமிச்சி இது சொல்ல மறந்துட்டாங்க, நூடுல்ஸ் கூடயே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். ஆமாம் ஆமாம் அமிச்சி இது சொல்ல மறந்துட்டீங்க. இப்போ அமிச்சி வந்து க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, சோயா சாஸ் போட்டால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் கலருக்கு கலக்குறாங்க. இது நல்லா எல்லாமே கலந்து இதுவாகணும். அமிச்சி அது வரைக்கும் கலக்கணும். இப்போ எல்லாத்தையும் கிளறி ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அமிச்சி பிளேட்டில் போட்டு காமி. பிளேட்டில் போட்டு நான் காட்டுறேன். சுவையான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. வாங்க பசங்களை சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.